Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர் கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக அதில் இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ 11th கெமிஸ்ட்ரி டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. ஸோ 1 மார்க் கீ ஆன்சர் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான கீ ஆன்சர் வந்து என்ன, குளோரோஃபார்ம் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து எதை குடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ குளோரோஃபார்ம் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து நமக்கு எதை கொடுக்கும், குளோரோபிக்ரின். ஸோ ஃபஸ்ட்டுக்கு குளோரோபிக்ரின் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பார்க்கலாம். ரெண்டாவது சோடியம் டேஸில் சேமிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மண்ணெண்ணெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் மெட்டல் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ சோடியம் இஸ் ஸ்டோர்ட் இன் கெரோசின். நெக்ஸ்ட்டு கரைசலின் சவுடு பரவல் அழுத்தத்தை பை தரும் சமன்பாடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். பை வி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஐயுப்சி நேம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸாபோரின் ஆல் இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபிஃப்த்துக்கு பார்க்கலாம். ஃபிஃப்த்துக்கு பொறுத்த வரைக்கும் ஐவினையின் காட்டுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்ட். சிக்ஸ்த்துக்கு பார்க்கலாம். ஃபிஃப்த்துக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டு தான். சிக்ஸ்த்துக்கு தான் ஆப்ஷன் பி. பின்னொற்றுள் எத்திலில் காணப்படும் கார்பன் சதவீதத்திற்கு சமமான கார்பன் சதவீதத்தை பெற்றுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் பி, அதாவது புரோப்பீன். நெக்ஸ்ட்டு கனநீரின் D2O கொதிநிலை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. செவன்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. எயித்து பின்னொற்றில் வெப்ப இயக்கவியலின் சார்பு இல்லை. அப்போ எயித்துக்கு ஆப்ஷன் சி, என்தால்பி. மழைநீரோட pH அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நைன்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மழைநீரோடைய pH அளவு 5.6. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னொற்றில் அரோமேட்டிக் தன்மையினை பெற்றுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. டென்த்துக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ டென்த்துக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 11 பார்க்கலாம். 11த்துக்கு வந்து n=3 என்ற முதன்மை குவாண்டம் பெற்றிருக்கும் ஆர்பிட்டால்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து என்ன வரும், ஆப்ஷன் பி 9. 12த்து கூற்று வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 12த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்டு. செக் பண்ணிக்கோங்க. அணியன் 222 கொண்ட தனிமத்தோட ஐயுப்சி பேர் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 13க்கு வந்து சி. 14 சம வெப்ப அழுத்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட வாயுவின் விரைவுதல் வீதம் எப்படி இருக்கும், 14 பி. அடுத்து 15 குளிர்ந்த நீரில் கார்பன் டை ஆக்சைடு காற்றினை எவ்வாறு அதிகரிக்கலாம். இப்போ 15 வந்து என்ன வரும், சி, அழுத்தத்தினை அதிகரிக்கிறது, இன்க்ரீஸ் த ப்ரெஷர். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்லாம் பார்க்கலாம். ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம் ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின், நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் வந்து கேட்ட ஒரு முக்கியமான வினா, இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐன்ஸ்பர்க்கின் நிச்சயமற்ற கோட்பாட்டினை கூறு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாரிஸ்டாந்தோடைய பயன்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. லீச் ஆற்றிய தத்துவத்தை வரி, சவுடு பரவல் அழுத்தம் வரையறுக்கவும், பின்னோற்றில் லூயிஸ் அமைப்பை வரைக, பிரிடல் கிராஃப்ட் யூனியனை பற்றி சிறுகுறிப்பு வரைக, துகள் மாசுபடுத்திகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. 24 கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஆக்சிஜனேற்ற எண் முறையில் பின்வரும் வினைகளை சமன் செய்க. நெக்ஸ்ட்டு முதன்மை குவாண்டம் எண் பற்றி சிறுகுறிப்பு வரைக, மூளை விட்ட தொடர்பினை விவரிக்கவும், பாரா ஹைட்ரஜனை எவ்வாறு ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றுவாய், ஹவு டு யூ கன்வெர்ட் த பாரா ஹைட்ரஜன் இன்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன், நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவி, டிரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், நிலை சார்பு என்றால் என்ன, வழி சார்பு, இது ரொம்ப முக்கியம். தூண்டல் விளைவை தகுந்த எடுத்துக்காட்டுடன் வரி. நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க் 5 × 5 25. பவுலி தவிர்க்கை தத்துவம், நவீன ஆவர்த்தனா விதி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஐசோடோப்பு மாற்றங்கள் என்றால் என்ன, ஹைட்ரஜன் ஐசோடோப்பு பெயர்களை எழுத. வான்டர் வால்ஸ் மாறிலியை கொண்டு நிலைமாறும் மாறிலிகளை தருவி. வெப்ப இயக்கலுடைய 2ஆம் விதி, நிறைத்தாக்கு விதியினை கூறு. ஹென்றி விதியின் வரம்புகள் யாவை. மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையின் முக்கிய அம்சங்கள். கரிமச் சேர்மங்களுடைய பொது பண்புகள் 3 எழுது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம்.
பென்சில் அமைப்பை பற்றி விவரிக்கவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மேலே பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் கீழே பார்க்கலாம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2023 நடைபெற்றது. ஸோ அதுக்கான கீ ஆன்சர்ஸ் தான் இது. ஏ டைப் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ, பி டைப்புக்கான கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ 2 இருக்குது. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 2 மார்க்லாம் இந்த மாதிரி கீ பாயிண்ட் இருக்கணும். ஆக்சினேற்றம் மற்றும் முடுக்கம் ஏதாவது 2 வேறுபாடுகள் இருந்தால் போதும். எய்ன்ஸ்பர்க்குடைய நிச்சயமற்ற கோட்பாடு, சரியான வரையறை, அப்படிலாம் கணித தொடர்பு விளக்கம், பாரிஸ் சார்ந்தோட பயன்கள், ஏதேனும் 2 பயன்கள், லீச் ஆட்ரியல் தத்துவம், சரியான தத்துவம், சவுடு பரவல் அழுத்தம், அதே மாதிரி புரொடல்காப்ட் வினை. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் கெமிஸ்ட்ரி 11th கெமிஸ்ட்ரி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இந்த மாதிரி கீ ஆன்சர் வச்சு பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த கீ ஆன்சர் மாடலுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பவுலி தவிர்க்கை தத்துவம், சரியான தத்துவம், நவீன அவர்தான விதி, சரியான விதி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கணும். வான்ட்ருவாஸ் வானிலை கொண்டு நிலமாறிகளை வருவித்தல், வெப்ப இயக்கலுடைய 2ஆம் விதியின் கூற்றுகள் கேட்டிருக்காங்க. என்ட்ரோபி கூற்றுக்கு 1 மார்க்கு, கெல்வின் பிளாங்க் கூற்றுக்கு 2 மார்க்கு, கிளாசிஸ் கூற்றுக்கு 1 மார்க்கு, திறன் விளக்கத்துக்கு 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். பென்சில் அமைப்பு ஏதேனும் 4 குறிப்புகள் 4 மார்க்கு, பென்சிலுடைய சரியான அமைப்புக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை, HSC ஃபர்ஸ்ட் இயர் மார்ச் 2023 கெமிஸ்ட்ரிக்கான இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ. ஸோ மார்ச் 2023 11th கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டினு ப்ளஸ் கீ ஆன்சர் கீ பாயிண்ட் எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா தரவு பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 11th கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீ பாயிண்ட் பிரகாரம் அழகாக நீட்டாக எழுதி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி காட்டிங்கன்னா கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் நீங்கள் 70க்கு 70 பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின்லாம் இந்த மாதிரி தான் கீ பாயிண்ட் எல்லாமே இருக்கணும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.